வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை அம்மாநிலத்தின் 38 மாவட்டங்களில் உள்ள 46 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இன்று தொடங்கியது. மேலும் ஜம்மு காஷ்மீரின் புட்காம் மற்றும் நக்ரோடா, ராஜஸ்தானின் ஆண்டா, ஜார்க்கண்டின் கார்சிலா, தெலுங்கானாவின் ஜூப்ளி ஹில்ஸ், பஞ்சாபின் தர்ன், மிசோரமின் டம்பா மற்றும் ஒடிசாவின் நுவபாடா ஆகிய 8 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் இன்று தொடங்கியது. உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு ஈரான் ராணுவ ஆதரவை வழங்குவதாக G7 அமைப்பு குற்றம் சாட்டுவது முற்றிலும் ஆதாரமற்ற மற்றும் பொறுப்பற்ற செயல் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பகாய் தெரிவித்துள்ளார். கருடா 2025 இந்தியா பிரான்ஸ் கூட்டு விமானப்படை பயிற்சியில் பங்கேற்க இந்திய விமானப்படை குழு பிரான்ஸ் சென்றுள்ளது. இப்பயிற்சி இம்மாதம் 16ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி நோனாங்குப்பத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 32,70,000 ரூபாய் மதிப்பிலான சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் நேற்று துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு படிவத்தை சரியாக பூர்த்தி செய்து அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு முன்னரோ அல்லது அன்று வரையோ அந்தந்த வாக்குச்சாவடி நிலைய அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் அவர்களுடைய பெயர் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என்று காரைக்கால் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ரவி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் செல்லிப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை திருவண்டார்கோயில், கொத்தபரிநத்தம் மற்றும் சன்னியாசிக்குப்பம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.